என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒருவரின் வருகையானது நாளைய நாளில் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற வாக்கினை தெளிவாக கேட்டு அவரை வரவேற்க நீ தயாராக இரு. ஏனென்றால் என் பிள்ளை, பல நாட்களாக இந்த ஒருவரினுடைய வருகை நம் இல்லத்தில் இருந்துவிடாதா? இவரின் அன்பை நாம் முழுமையாக பெற்றுவிட மாட்டோமா என்கின்ற ஒரே நோக்கத்தில் இருந்து கொண்டிருந்ததாய் இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அது உன் வாழ்க்கையில் நாளைய நாளில் உனக்கு நடக்கப் போகின்றது. என் தங்கமே, நாளைய நாள் மிகவும் மங்களகரமான நாள். இந்த நாளில் நீ உன் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று நினைத்து ஒருவரினுடைய அன்பினை பெற வேண்டும் என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாய். அவரினுடைய வருகையை நீ காணத்தான் போகின்றாய். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான சந்தோஷம் நாளைதான் இருக்கின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் உறுதியான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. பல நாட்களாக நீ ஏங்கி தவித்த விஷயமல்லவா இது? இந்த வாழ்க்கையில் இது ஒன்று மட்டும் நடந்துவிட்டால் போதும், நமக்கான முழுமையான மனநிறைவு கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டிருந்த உனக்கு அம்மா இந்த அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் என் அன்பினை முழுமையாக புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த அம்மா தேடி வருவது எதற்காக என்பது நிச்சயமாக தெரியும். என் குழந்தையே, இந்த தாயானவள் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்றாள் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்து உன்னை மனநிறைவோடு வாழ வைக்க விரும்புகின்றேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் என் பிள்ளை தவிக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் வாழ்க்கை தனக்கு தருவதை தவறாக எடுத்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அது தனக்கானது, என்ன வந்தாலும் அது தன்னுடையது என்பதனை புரிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நான் நினைக்கின்ற விஷயங்களை நீ உண்மையாக்கினால் இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னோடு இந்த அம்மா இருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய அன்பு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது. என் தங்கமே, நான் அவ்வளவு எளிதாகவும் யாருக்கும் எந்த தண்டனைகளையும் கொடுக்க முன்வருவதில்லை. அப்படி நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் அது உனக்கு நல்லபடியான விஷயமாக மட்டுமே இருக்கும். உன் எதிரிகளை துவம்சம் செய்ய நான் நினைத்துவிட்டேன் என்றால் சற்றென்று ஒரு நொடியில் அதை நான் நடத்தி காட்டிவிடுவேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்து விடுவதாக நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதிற்கு வேதனைகளை கொடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதை உன் மனம் முழுக்க தேக்கி வைத்து கொண்டு வேதனைப்படுவதை விட எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நாம் நினைத்து கொண்டு நமக்கான வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். என் பிள்ளை, நினைப்பதை எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் சாத்தியமாக்கி விடுவாய். என் தங்கமே, உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. நீ நினைத்தால் எதையும் நிச்சயமாக சாதித்து விடுவாய். இந்த எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது எந்த கஷ்டத்தையும் நீ அனுபவிக்கவே தேவையில்லை. என் தங்கமே,
நீ எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் வருந்த வேண்டிய அவசியமில்லை. இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மாற்றத்தை தரும். என் தங்கமே, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நீ சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கான மனநிறைவை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மாற்றத்தை காண்பாய். என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் உன்னால் தப்பித்து விட முடியும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். யார் என்ன செய்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் என்ன மனநிலையோடு நம்மை பார்ப்பார்கள் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இதற்கெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த நிலை எந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் தரவிருக்கின்ற அற்புதங்கள் என்னவென்று நீ உணர வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வரப்போவது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாக சிலரின் அன்பு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைத்துவிட்டதாக தோன்றும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லோருடைய மனநிலையும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. இன்று உன் மீது அன்பை காட்டுபவர்கள் நாளையே அந்த அன்பு என்ற ஒன்று இல்லாதது போல் ஆகி நடந்து கொள்வார்கள். இன்று உன்னைத்தான் உலகம் என்று சொல்பவர்கள் நாளை எதுவுமே இல்லாதது போல நடந்து கொள்வார்கள். எப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் தனக்கென்று ஏற்படுகின்ற இந்த சூழ்நிலைகளை மாற்றி மாற்றி நடந்து கொள்பவர்களும் மாறி மாறி பேசுபவர்களும் ஒரு நாளும் உண்மையான அன்பை உனக்கு தந்துவிட முடியாது. அவர்கள் தருவது எல்லாம் என்னவென்று மிக விரைவாகவே என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உண்மையான அன்பை தேடி அலைவதை விட உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற அன்பினை நீ மனதார பெற்றுக்கொண்டாலே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு பயணிக்கும் வரை எந்த வேதனையும் வேண்டாம். என் தங்கமே, இந்த நாளில் என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் நெற்றியில் மங்களகரமான பொருட்களை அணிந்து வருகின்றார்கள் என்றால், அதாவது நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள் என்று ஏதேனும் மங்கள பொருட்களை அணிந்து வருகின்றார்கள் என்றால், இவர்கள்தான் உன் இல்லம் தேடி வருகின்ற தெய்வத்தினுடைய அம்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, இவர்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் கலகமடைந்து நிற்கின்றாய். உனக்குள் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். தெய்வம் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருப்பதை உனக்கு நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை உனக்குள் கொடுப்பதற்காக மட்டும்தான் இந்த அம்மா உன்னை தேடி இது போன்றவர்களை அனுப்பி வைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் நீ காணப்போகின்றவர் முருகப்பெருமானினுடைய அம்சம் உடையவர். அது மட்டுமல்ல, முருகப்பெருமானினுடைய பெயரை கொண்ட யாரேனும் நாளை உன்னோடு பேசினாலும் அவர்கள் தெய்வத்தினுடைய அம்சமாக உன்னிடத்தில் வந்து தெய்வம் நான் உனக்கு ஒரு துணையாக இருக்கின்றேன் என்பதை உணர்த்துகின்றார்கள் என்று அர்த்தம். என் தங்கமே, முருகப்பெருமானின் பெயரை கொண்டு முருகன் என்றும் யாரேனும் இது போன்ற அவர்களின் பெயரை கொண்டவர்கள் வந்தால் நீ அப்பொழுதே நினைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.